இன்று யுகாதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு சாம்ப சதாசிவர் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கும் சங்கரனுக்கும் பார்வதி ரூபமாக இருக்கக்கூடிய வாராய்க்கும் உமா மகேஸ்வர பூஜை சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வினை எடுத்துக்கொண்ட ராஜேஷ் ராஜலக்ஷ்மி அவர்களுடைய குழந்தை ஸ்ரத்தாவுடைய 4th இயரை தேர்ட் இயர் இந்த 3 வருஷம் முடிஞ்சிருந்து அதுக்கு சிறப்பாக செய்துள்ளார்கள். இது கூட எல்லாருமே அவங்க ஜென்மதினத்துக்கு எல்லோரும் சேர்த்து பண்ணணும். ஜெய் கிரகம் வைக்கப்படணும்னா 2 மாதத்தில் ஜூன் 30 வாராகி அம்மா பர்த்டே வருது. அதுக்குள்ளே மிக அழகாக இடத்துல பண்ண போகிறோம். மிக மிக கம்மியான விலையில் பண்ணணும். தேக்கு மரத்தில் பண்ணணும் 75,000 ரூபாய். நல்ல குவாலிட்டி ஈட்டி மரம், மருத மரம், இந்த மாதிரி காலமும் நிற்கும் தெய்வ மரத்தில் பண்ணணும் அப்படின்னு முதல்ல எதிர்பார்க்கலாம். இன்பிட்வீன் வேப்ப மரம் மாதிரி பார்த்தா 1.25 ஆகும். இதுன்னு அதுன்னு கமிட் பண்ணிக்கல. அப்புறம் ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். முதலாக இந்த ஒரு தர்ம காரியத்திற்கு தங்களால் இயன்ற காணிக்கையை சேர்ந்த ராஜேஷ் ராஜலட்சுமி தம்பதியினர் இந்த யுகாதி புண்ணிய காலத்தில் எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு அந்த வெள்ளி தங்கம் ராஜலட்சுமி தான் கொடுத்தாப்படி. அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் போடும்போது முதல்ல ராஜேஷ் தன்னுடைய சம்பளத்தினும் ஃபஸ்ட்டு காசு அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் கடன்னு டைல்ஸ் போட்டாச்சு. ராஜேஷ் நல்ல ராசியான கை. ஸோ இப்போ இந்த கர்ப்பகிரகத்தை கொடுத்துருக்கான். 2 மாதத்தில் முடிஞ்சிடும். நிஜமாக இப்போ கை நல்ல கை. அதே மாதிரி அந்த வாராகி அங்கே வைக்கும்போது சிலைக்கு வீட்டு கிராமேஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தான். நான் யார்கிட்டையும் பேசிட்டு இருந்தேன். పంచలోక చేసి గుర్తుందా? అక్కడ చేసి ఫస్ట్ ఇక్కడనే ఇచ్చాడు. తర్వాత 2 months సార్ ఇది కూడా వస్తుంది. வராகி அம்மன் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. அம்பாளுக்கு கர்ப்பகிரகம் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு தங்களால் இயன்ற உதவியை நீங்கள் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சால் மனசார பண்ணுங்கள். நான் குருக்களோட இந்த கோவில் நிர்வாகியோட நம்பர் அதில் கொடுக்குறேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இஷ்டம் இருக்கிறவங்க, அவளோட அருள் இருக்கிறவங்க அவளுக்கான கைங்கரியத்தை பண்ணுங்கள். உங்களுக்கும் அவளை அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.